இப்ப கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு அடர்ந்த காட்டுல மாட்டிக்கிட்டீங்க. நள்ளிரவு நேரத்தை விட ஒரு பயங்கரமான கும்மிருட்டான ஒரு சூழ்நிலை. சுத்தி என்ன இருக்குன்னே தெரியல. ம் கேக்குறதுக்கே ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. ஆமா, அந்த இருட்டுல ரொம்ப நேரம் போராடி எப்படியோ ஒரு சின்ன நெருப்பை நீங்க மூட்டிடுறீங்க. அந்த நெருப்போட வெளிச்சம் சுத்தி இருக்கிற இருள கொஞ்சம் கொஞ்சமா விளக்குது. உங்க முகத்துல அந்த வெப்பம் படுது. ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் இல்லையா? தப்பிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை வரும். அதான், தப்பிச்சு போறதுக்கான பாதை இப்ப உங்க கண்ணுக்கு தெளிவா தெரியுது. ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க. ஆனா அடுத்த நொடியே திடீர்னு உங்க பார்வை மொத்தமா பறி போயிடுது. அட கடவுளே! நெருப்பு இன்னும் எரிஞ்சுகிட்டு தான் இருக்கு. அந்த வெப்பம் உங்க முகத்துல படுது. ஆனா இப்போ நீங்க வெளியில இருக்கிற இருட்டை விட ரொம்ப கொடூரமான, மீள முடியாத ஒரு இருட்டுல சிக்கிக்கிட்டீங்க. இது மனித உளவியல்ல ஒரு மிக ஆழமான பயமுறுத்துற ஒரு காட்சின்னு தான் சொல்லணும். அதாவது நம்மள காப்பாத்திக்கிறதுக்கான வழி நம்ம கண் முன்னாடியே இருக்கு. ஆனா அதை பற்றி கொள்ற திறனை நாம இழந்துடுறோம். அப்படிங்கிறது மனிதன் சந்திக்கக்கூடிய மிக மோசமான ஒரு நிலை. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்ம ஆழ்ந்த அலசல் பகுதியில நாம எடுத்துக்க போறதும் இதே மாதிரியான ஒரு கொடூரமான காட்சியை விவரிக்கிற ஒரு மூலப்பிரதி தான். இது சுமார் 1400 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒண்ணு. மனிதர்கள் தங்களை தாங்களே எப்படி ஏமாத்திக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப துல்லியமா இது விளக்குது. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது அரபு மொழியில இருக்கிற குரான் மூலப்பிரதியோட ஒரு பக்கம். அதாவது அல் பக்ரா அத்தியாயம் பக்கம் 5. அது போக அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு வசனங்கள் 16லிருந்து 23 வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். சரி, நாம உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிடலாம். ஓ, நிச்சயமா. இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாம ஆரம்பத்திலேயே ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திடணும். இது கோடிக்கணக்கான மக்களோட ஆழமான நம்பிக்கைக்குரிய ஒரு வேதம். ஆனா இன்னைக்கு நம்மளோட இந்த தேடல்ல நாம இத எந்த ஒரு குறிப்பிட்ட மத கண்ணோட்டத்திலயோ இல்ல நம்பிக்கைய ஆதரிச்சோ விமர்சிச்சோ பேச போறது கிடையாது. ஆமா, நம்மளோட அப்ரோச் அது கிடையாது. எக்ஸாக்ட்லி. மாறாக இந்த உரை மனித மனசை எப்படி தோலுரிச்சு காட்டுது, இதுக்குள்ள இருக்கிற தத்துவவார்த்த வாதங்கள் என்ன, ஒரு பழமையான இலக்கியமா இது எப்படி ஒரு வாசகனை மூளைச்சலவை செய்யாம தர்க்க ரீதியா யோசிக்க வைக்குது அப்படிங்கறத மட்டும்தான் ரொம்ப ஆழமா நடுநிலையா ஆராய போறோம். இது ரொம்ப அவசியமான ஒரு அணுகுமுறை. பாத்தீங்கன்னா, இந்த உரையோட கட்டமைப்பு வெறும் இதை செய் அதை செய்யாத அப்படிங்கிற கட்டளைகளால் ஆனது கிடையாது. இது மனிதனோட அகங்காரத்தை உடைக்குது, அவனோட இருண்ட பயங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கும் அவனுக்கும் இருக்கிற தொடர்பை விளக்கி கடைசியா அவனோட அறிவாற்றலுக்கே ஒரு பெரிய சவாலை விடுக்கிற ஒரு பயணம் இது. அந்த பயணம் தொடங்குற விதமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 16வது வசனம் ஒரு வியாபார ஒப்பந்தத்தோட ஆரம்பமாகுது. ஆமா, ஒரு ட்ரேட். நேர்வழிக்கு பதிலா தவறான வழிய விலைக்கு வாங்கிக்கிட்ட ஒரு கூட்டத்தை பத்தி அந்த உரை பேசுது. அந்த வியாபாரம் அவங்களுக்கு எந்த லாபமும் தரல அப்படின்னு சொல்லுது. இத படிக்கும் போதே எனக்கு உடனே தோணின ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க. அதாவது நீங்க ரொம்ப நம்பி பல ஆயிரங்கள் செலவு பண்ணி ஒரு புது ஜிபிஎஸ் கருவியை வாங்குறீங்க. அது உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறதுக்கு பதிலா திசை மாற்றி ஒரு பெரிய அடர்ந்த சதுப்பு நிலத்துக்கு நடுவுல கொண்டு போய் விட்டுட்டு மொத்தமா செயலிழந்து போயிடுது. ஓ, சூப்பரான ஒப்புமை இது. நீங்க தவறான வழிகாட்டுகளுக்காக கொடுத்த அந்த விலை உங்களை பெரிய ஆபத்துல தள்ளிடுச்சு. இது அப்படிதானே இருக்கு. அந்த ஜிபிஎஸ் உதாரணம் இதுக்கு ரொம்ப துல்லியமா பொருந்துது. ஏன்னா மனிதர்கள் செய்யற தவறுகள் எப்போதுமே தற்செயலான ஒண்ணு கிடையாது அப்படிங்கறத இந்த விலைக்கு வாங்குதல் அப்படிங்கிற வார்த்தை ஆழமா பதிவு செய்து. இன்ட்ரெஸ்டிங். மனிதர்கள் ரொம்ப கடினமான ஆனா சரியான உண்மைகளை பேஸ் பண்ணாம தவிர்த்துறாங்க. தங்களுக்கு வசதியான ஆனா போலியான ஒரு வாழ்க்கைய ஒரு பரிவர்த்தனை மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனாவே செஞ்சுக்கிறாங்க. ஆமா. அந்த தவறான வியாபாரத்தோட விளைவு என்ன அப்படிங்கறத விளக்கத்தான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த இருண்ட காடு அப்புறம் அந்த நெருப்பு அப்படிங்கிற உருவகத்தை 17வது வசனம் பயன்படுத்துது. அத கொஞ்சம் நம்ம இன்னும் விரிவாகவே பார்க்கலாம். உரை என்ன சொல்லுதுன்னா, அவங்க மூட்டின நெருப்பு சுத்தியும் வெளிச்சத்தை தரும்போது அவங்களோட தீய செயல்கள் காரணமா இறைவன் அந்த பார்வைய பறிச்சிடுறான். கரெக்ட். இல்ல, நெருப்பா இறைவன் அணைச்சிட்டான் அப்படின்னு ஒரே எங்கேயுமே சொல்லல. ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். வெளி உலகத்துல வெளிச்சம் இருக்கு, ஆனா அதை உள்வாங்குற அந்த மனிதர்களோட பார்வைய அந்த திறனை தான் இறைவன் பறிச்சுட்டான் அப்படின்னு சொல்லுது. அதாவது பிரச்சனை வெளியில இல்ல, அவங்களுக்கு உள்ள இருக்கு இல்லையா? ரொம்ப நுட்பமான பார்வை இது. இதுதான் நம்ம உளவியல்ல அறிவாற்றல் முரண்பாடு, அதாவது ஆங்கிலத்துல
காக்னிட்டிவ் டிசானன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓ ஓகே. தொடர்ந்து தப்பான பாதையை தேர்ந்தெடுத்து தங்களுக்கே ஒரு போலியான உலகத்தை கட்டமைச்சுக்கிட்டவங்களுக்கு நிதர்சனமான உண்மை வந்து அவங்க கண் முன்னாடியே வெளிச்சம் போட்டு காட்டினாலும் அந்த உண்மையை அக்செப்ட் பண்ணிக்கிற திறனை அவங்க மூலம் இழந்துடுது. எக்ஸாக்ட்லி. அதனால தான் அடுத்த 18வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் ஆகிட்டாங்க, இனி அவங்க மீளவே மாட்டாங்க அப்படின்னு உரை ரொம்ப கடுமையா சாடுது. செவி வாய் கண் இந்த மூணே இந்த வரிசையில சொல்றது சும்மா தற்செயலா வந்தது கிடையாது, அப்படிதானா? நிச்சயமா கிடையாது. இது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகளை பத்தி பேசுறதில்ல அப்படிங்கிறது தெளிவா புரியுது. ஆமா, இது ஒரு ஆழமான உளவியல் முடக்கம். உண்மையை கேட்கறதுக்கான திறனை இழந்தவங்க செவிடர்கள், அந்த உண்மையை ஒத்துக்கிறதுக்கான அல்லது பேசுறதுக்கான திறனை இழந்தவங்க ஊமையர்கள், அப்புறம் உண்மையை உள்ளபடி பார்க்குற திறனை இழந்தவங்க குருடர்கள். வாவ். அவங்க இதை முழுமையா இழந்துட்டாங்க அப்படிங்கறத தான் இது குறிக்குது. ஒரு மனிதன் தொடர்ந்து அவனோட ஈகோலையும் பிடிவாதத்திலையும் வாழும்போது அவனுக்கு அவனே கட்டிக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஜெயில் தான் இது. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. இங்க எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. சொல்லுங்க. இந்த காடு, நெருப்பு, அப்புறம் அந்த குருட்டுத்தன்மை அப்படிங்கிற உருவகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. மனிதன் எப்படி தனக்குத்தானே ஒரு இருட்ட உருவாக்கிக்கிறான் அப்படிங்கறத விளக்க இது ஒன்னே போதுமே. ஆனா உரை இதோட நிக்கல. 19வது வசனத்துல அடுத்த நொடியே எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம வானத்திலிருந்து கொற்ற பெருமழை, அடர்ந்த இருட்டு, காத பிழக்கிற இடி, அப்புறம் கண்ணை பறிக்கிற மின்னல் அப்படின்னு முற்றிலும் மாறுபட்ட ஒரு புயல் உருவகத்துக்கு தாவுது. ஆமா, எனக்கு இது கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. ஏற்கனவே ஒரு சூப்பரான மெட்டஃபர் இருக்கும்போது உடனே ஏன் இன்னொரு உருவகத்துக்கு பாயணும்? இது ஒரு தேவையற்ற குழப்பம் மாதிரி தோணலையா? ரொம்ப அருமையான கேள்வி இது. மேலோட்டமா பார்த்தா இது ஏதோ சம்பந்தமில்லாம தாவற மாதிரி தான் தோணும். ஆனா நம்ம முன்னாடியே பேசின அந்த மனித உளவியல் பயணத்தோட அடுத்த கட்டம் தான் இது. எப்படி சொல்றீங்க? காட்டுல மூட்டின நெருப்பு அப்படிங்கிற உருவகம் வந்து மனிதனுக்கு உள்ளே நடக்கிற வீழ்ச்சியை பத்தினது. தன் மூளைய தானே குருடாக்கிக்கிற ஒரு அமைதியான ஆன ஆபத்தான செயல் அது. ஆனா மனிதன் வந்து வெறும் அவனோட உள்மன போராட்டங்களோட மட்டும் வாழறதில்லையே. வெளியுலகத்திலயும் பிரச்சனைகள் இருக்கு. எக்ஸாக்ட்லி. வெளியுலகத்திலிருந்து அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு பேருண்மை அல்லது ஒரு பெரிய பேரழிவு அவன் மேல மோதும்போது அவனோட நிலைமை என்னவாகும்? அதை விளக்கறதுக்கு தான் இந்த இடியும் மழையும் கொண்ட புயல் உருவாகும் வருது. ஓ, இப்ப புரியுது. அதாவது அந்த உள்மன இருட்ட தாண்டி நிதர்சனத்தோட வெளிச்சம் ரொம்ப பலவந்தமா அவங்க மேல திணிக்கப்படும் போது ஏற்படுற பயம். அதான் அந்த உரைவரிய பாருங்களேன். இடி முழக்கங்களால மரணத்துக்கு பயந்து அவங்க தங்கள் விரல்களை காதுகள்ல நுழைச்சு அடைச்சுக்கிறாங்க அப்படின்னு வருது. இதை விட ரொம்ப துல்லியமா மனிதனோட பயத்தை படம் முடிக்க முடியுமான்னு தெரியல. ஆமா, ரொம்ப இயல்பான ஒரு ரியாக்ஷன் அது. ஏன்னா ஒரு பெரிய இடி இடிக்கும் போது விரல்களை காதுக்குள்ள வைக்கிறதால அந்த சத்தம் நின்னுட போறது கிடையாது. அதோட வைப்ரேஷன் நம்ம எலும்பு வரைக்கும் ஊடுருவும். ஆனா மனிதன் அதை செய்யறான். ஏன்னா அது ஒரு தற்காப்பு உத்தி, ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம். துல்லியமா புடிச்சிங்க. காதுகளை அடைச்சிக்கிறது அப்படிங்கிறது தங்களுக்கு பிடிக்காத, தங்களை அச்சுறுத்துற ஒரு மாபெரும் உண்மையை கேட்க மறுக்கிற மனித மனதோட ஒரு குழந்தைத்தனமான ஆனா ரொம்ப வலுவான ஒரு தற்காப்பு உத்தி. சத்தியத்தை ஃபேஸ் பண்ணா அவங்களுக்கு இருக்கிற பயம்தான் அவங்களை அப்படி செய்ய வைக்குது. அப்புறம் அந்த 20வது வசனத்துல வர்ற மின்னல் பத்தின வர்ணனை என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சுது. இதை இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் உங்க சொந்த வாழ்க்கையோட இதை கொஞ்சம் பொருத்தி பார்க்கணும். அது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம். உரை என்ன சொல்லுதுன்னா, அந்த மின்னல் அவங்க பார்வைய பறிக்க பாக்குது. ஆனா அது வெளிச்சம் தரும்போது மட்டும் அவங்க அந்த வெளிச்சத்தை வச்சு நடக்கிறாங்க. இருள் சூழ்ந்துடுச்சுன்னா அப்படி திகிச்சு நின்னுடுறாங்க. ஆமா, இது வந்து இன்னைக்கு இருக்கிற நம்ம நவீன மனிதர்களோட மனநிலைக்கு எவ்ளோ நெருக்கமா இருக்கு பாருங்க. நமக்கு ஒரு விஷயம் வசதியா இருக்கும்போது அல்லது ஒரு உண்மை நம்மளோட லாபத்துக்கு சாதகமா இருக்கும்போது, அதாவது இந்த மின்னல் வெளிச்சம் மாதிரி நாம ரொம்ப சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு 2-3 அடி முன்னாடி நடக்கிறோம். கரெக்ட். ஆனா அதே உண்மை நம்ம கிட்ட ஒரு தியாகத்தை கேட்கும்போது அல்லது நம்மள கொஞ்சம் சங்கடப்படுத்தும் போது, அதாவது இருட்டு வந்துடுச்சுன்னா நம்ம அப்படியே உறைஞ்சு நின்னுடுறோம். இது வந்து மனிதர்களோட அந்த சந்தர்ப்பவாத மனநிலைய, அதாவது ஆப்பர்ச்சுனிஸ்டிக் நேச்சரை ரொம்ப சரியா தோலுரிச்சு காட்டுது. தங்களுக்கு வசதியானது தேடி ஓடுறவங்க ஒரு நிலையான பாதையை என்னைக்குமே வகுக்க முடியாது. அவங்க அந்த மாயையான தற்காலிகமான மின்னல் வெளிச்சத்தை மட்டும் நம்பி வாழ்றாங்க. ஆமா, ரொம்ப உண்மை. இந்த உருவகத்தோட முடிவுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கடுமையான எச்சரிக்கையை வைக்குது. இறைவன் நாடினால் அவர்களின் செவிப்புலனையும் பார்வையையும் ஒட்டுமொத்தமாக போக்கிவிட பேராற்றலுடையவன் அப்படின்னு சொல்லுது.
அதாவது தங்களுக்கு வசதியான உண்மைகளை மட்டும் ஏத்துக்கிட்டு மத்த விஷயங்களை காதுகளை பொத்திக்கிட்டு தவிர்க்கிற மனிதர்கள் ஒரு கட்டத்துல இயற்கையோட அல்லது படைத்தவனோட அந்த எல்லையற்ற ஆற்றலுக்கு முன்னாடி முற்றிலுமா அவங்க சுயத்தை இழந்து நிப்பாங்க அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இங்கதான் இந்த உரையோட ஒட்டுமொத்த பரிமாணமும் அந்த டோனும் ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆகுது, அதாவது ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்குது. ஆமா, 21வது வசனத்துல இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மனித கூட்டத்தோட உளவியலையும் அவங்களோட சுயவஞ்சனையையும் அவங்க பயத்தையும் ஒரு சர்ஜரி மாதிரி பிரிச்சு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்த உரை திடீர்னு கேமராவோட ஆங்கிள மொத்தமா மாத்துது. மனிதர்களே அப்படின்னு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் விழிச்சு ஒரு பிரம்மாண்டமான அழைப்பு விடுக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அது தர்க்க ரீதியா ரொம்ப சிறப்பான ஒரு நகர்வு. ஏன்னா முந்தைய வசனங்களை படிக்கிற ஒரு வாசகன் அப்பாடா, நான் அந்த இருட்டுல தவிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவன் கிடையாது, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு அவனோட அகங்காரத்தை கொஞ்சம் திருப்திப்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, நாம் அப்படி ஒரு ஈகோ பில்ட் பண்ணிப்போம். அவனோட அந்த தற்காப்பு அரண்கள் எல்லாம் விலகி அவன் அந்த உரையோட ஒன்றி போயிருக்கிற அந்த சரியான நேரத்துல உரை நேரடியா அவனோட கண்களை பார்த்து பேசத் தொடங்குது. மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள் அப்படின்னு ஒட்டுமொத்த மனித குலத்தோட அடிப்படை நம்பிக்கையை நோக்கி கேள்வி எழுப்புது. அந்த அடிப்படை நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினதும் எனக்கு இன்னொரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் ஞாபகத்துக்கு வருது. சொல்லுங்க. நம்ம கிட்ட இருக்கிற அந்த பழைய அரபு மூலப்பிரதியோட ஓரத்துல பாத்தீங்கன்னா இந்த 21வது வசனத்துக்கு பக்கத்துல யாரோ ஒரு வாசகர் கையால அக்கீதா அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு எழுதி வச்சிருக்காரு. ஆங்கிலத்துல கிரீட் அல்லது தமிழ்ல கொள்கை அல்லது அடிப்படை நம்பிக்கை அப்படின்னு அதை சொல்லலாம். இத பார்த்தப்போ எனக்கு அப்படியே சிலுத்துடுச்சு. இது ரொம்ப டீப்பான ஒரு விஷயம். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதன் ஒரு மங்கிய விளக்கு வெளிச்சத்துல இந்த உரைய படிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். இந்த இடத்துக்கு வந்ததும் அடா, இதுதான் மையம், இதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பை விளக்குற புள்ளி அப்படின்னு உணர்ந்து அவனோட பேனாவால இந்த வார்த்தையை அங்க குறிச்சு வச்சிருக்கான். வாவ்! காலங்களை எல்லாம் தாண்டி அந்த பழைய வாசகனுக்கும் நமக்கும் நடுவுல நடக்கிற ஒரு அமைதியான உரையாடல் மாதிரி இது இருக்குல்ல? கண்டிப்பா. அது உண்மையிலே ஒரு கவித்துவமான இணைப்பு தான். அந்த பழைய வாசகர் அந்த இடத்துல அப்படி குறிப்பிடுதுனதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கு. என்ன காரணம்? ஏன்னா பயமுறுத்துற புயலையும் இருட்டையும் பத்தி பேசிட்டு இருந்த உரை இப்போ 22வது வசனத்துல மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை, ஒரு பெரிய ஆறுதலை தர தொடங்குது. இயற்கையோட கட்டமைப்பை அது எப்படி விவரிக்குதுன்னு பாருங்க. பூமியை நீங்கள் வசிக்கும் இடமாகவும், இதுக்கு மூல அரபு மொழியில ஃபிராஷா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் ஒரு விரிப்பு அல்லது படுக்கை. ஓ, படுக்கை. ஆமா, அதாவது இந்த பிரபஞ்சம் உங்களை அச்சுறுத்துற ஏதோ ஒரு அந்நியமான இடம் கிடையாது. இது உங்களுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பான வீடு, ஒரு படுக்கை மாதிரி அப்படின்னு சொல்றது. அது மட்டும் இல்லாம வானத்தை ஒரு முகடாகவும், அதாவது உங்களை பாதுகாக்கிற ஒரு கூரையாக அமைச்சு அங்கிருந்து மழைய புளிய வச்சு கனிகளை உணவா தருது அப்படின்னு ஒரே ரொம்ப அழகா விவரிக்குது. இது சைக்கலாஜிக்கலா எவ்ளோ ஆழமான ஒரு அப்ரோச். முதல்ல மனிதனோட அகங்காரத்தை அந்த இருட்ட வச்சும் புயல வச்சும் உடைச்சு அவனோட இயலாமைய உணர்த்துது. அவன் தம் பலவீனத்தை உணர்ந்தவுடனே அவனை அப்படியே தவிக்க விடாம, பயப்படாத, இந்த பூமி உன் வீடு, வான உன் கூரை அப்படின்னு அரவணைக்குது. உன்னை அச்சுறுத்தின அதே மழைதான் இப்போ உனக்கான உணவாக கனிகளாக மாறுது அப்படின்னு இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கிற அந்த சார்பு நிலைய, இன்டர்டிபெண்டன்ஸ ரொம்ப அழகா நிறுவுது. துல்லியமா சொன்னீங்க. இது மனிதனை பிரபஞ்சத்தோட இணைக்கிற ஒரு உளவியல் சிகிச்சை மாதிரி. ஆனா இதெல்லாம் சொல்லிட்டு உரை என்ன தர்க்கத்தை, என்ன லாஜிக்க முன்வைக்குது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுது? இவற்றையெல்லாம் நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டே இறைவனுக்கு இணைகளை ஆக்காதீர்கள் அப்படின்னு முடியுது. அதாவது உங்களை சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தோட அசாத்தியமான வடிவமைப்பை, உங்களை வாழ வைக்கிற இந்த சுழற்சியை நீங்க தினமும் அனுபவிக்கிறீங்க. ஆமா, இது குருட்டுத்தனமாகவோ அல்லது சும்மா தற்செயலாகவோ உருவானது கிடையாது அப்படிங்கிறத உங்க தர்க்க அறிவு தெளிவா சொல்லுது. அப்படி இருக்க எப்படி உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விய இது மனிதனோட முகத்துக்கு நேரா ரொம்ப தைரியமா முன்வைக்குது. அந்த தைரியம், அந்த ஒரு தைரியம் தான் இந்த உரைய அதோட உச்ச கட்டத்துக்கு நம்மள கொண்டு போகுது. கரெக்ட். 23வது வசனம். ஆமா, பிரபஞ்சத்தோட படைப்பு பத்தின வாதத்துல இருந்து இப்போ இந்த உரை தன்னை நோக்கியே அதோட கவனத்தை திருப்புது. இதுக்கு அப்புறம் தாங்க விஷயமே இருக்கு. நாம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த உரை அல்லது குரான் எப்படி படைக்கப்பட்டுச்சு,
இதோட நம்பகத்தன்மை என்ன அப்படிங்கிற மிக முக்கியமான மனித வரலாற்றிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு சவாலை இந்த வசனம் முன்வைக்குது. என்ன சவால் அது? நாம் நம் அடியாருக்கு இறக்கிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது போன்ற ஒரு அத்தியாயத்தை நீங்கள் அமைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சவால் விடுது. நான் எத்தனையோ ஆழமான தத்துவ புத்தகங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன். ஆமா. ஆனா ஒரு புத்தகம் தன்னை படிக்கிறவனை பார்த்து உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா என்ன மாதிரி ஒன்னை நீயே உருவாக்கிப்பார் அப்படின்னு சவால் விடுறத நான் பார்த்ததே இல்லைங்க. இது ஒரு அதீத நம்பிக்கையோட வெளிப்பாடா? இது வெறும் அதீத நம்பிக்கை மட்டும் கிடையாது. இது ஒரு மிகச்சிறந்த தர்க்க ரீதியான வியூகம், ஒரு லாஜிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த சவாலோட வரிகளை இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா புரியும். சொல்லுங்க. நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இறைவனைத் தவிர உங்கள் உதவியாளர்களையும் திறமையாளர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு உரை ரொம்ப வெளிப்படையா அறிகோள் விடுக்குது. வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா பல சித்தாந்தங்கள் தங்களை நிலைநிறுத்திக்கிறதுக்காக ஆயுதங்களையோ அல்லது ஒரு குருட்டு நம்பிக்கையோ தான் டிமாண்ட் பண்ணிருக்கு. ஆனா இந்த உரை தத்துவார்த்த ரீதியாவும் சரி, மொழியியல் ரீதியாவும் சரி, தன்னைத்தானே ஒரு பரிசோதனைக்கு உட்படுத்திக்குது. உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிஞர்களையும் மொழியாளர்களையும் தத்துவ ஞானிகளையும் ஒன்று சேர்த்து இந்த உரையில இருக்கிற உளவியல் ஆழமும் தர்க்கமும் உருவகங்களும் கொண்ட ஒரு சின்ன அத்தியாயத்தையாவது கொண்டு வாங்க அப்படின்னு மனிதர்களோட ஒட்டுமொத்த அறிவுத்திறனுக்கே சவால் விடுது. இது ஒரு அறிவுபூர்வமான போர் முறை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது வாளை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடல, உங்க தர்க்கத்தை, உங்க அறிவை, உங்க மொழியை எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுது. மிகச்சரி. இந்த சவாலோட உட்கருத்து என்னன்னா, உங்களால இத போல உன்னை உருவாக்க முடியல அப்படின்னா இது மனித அறிவோட எல்லைகளை மீறிய ஒண்ணு அப்படிங்கறத உங்க லாஜிக்கே ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஆனா தர்க்கப்படி அதான் சரி. அப்படி தோத்த பிறகும் ஒருத்தன் இந்த உண்மையை நிராகரிக்கிறான் அப்படின்னா, நாம் ஆரம்பத்துல பார்த்தோம்ல, அந்த இருண்ட காட்டுல நெருப்ப கொளுத்தி விட்டு பார்வை இழந்து நிக்கிற ஒரு முட்டாள்தனமான நிலைக்கே அவன் தள்ளப்படுறான். சத்தியம் கண்முன்னாடி இருந்தும் அதை ஏத்துக்கிற திராணி இல்லாத அந்த செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் அவன் மாறிடுறான். உரை தர்க்க ரீதியா ஒரு முழு வளையத்தை ஃபுல் சர்க்கிள் இங்க நிறைவு செய்யுது. என்ன ஒரு அற்புதமான பயணம் இது. நாம இன்னைக்கு பார்த்த ஆதாரங்களை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆமா. வெறும் ஒரு 8 வசனங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய உளவியல் மற்றும் தத்வார்த்த உலகத்தை இந்த உரை விரிச்சு வச்சிருக்கு. தங்களுக்கு தாங்களே ஒரு போலியான உலகத்தை உருவாக்கிக்கிற மனிதர்களோட அகங்காரத்தை விளக்குற அந்த இருண்ட காட்டின் நெருப்பு, அப்புறம் நிதர்சனத்தோட வெளிச்சத்தை கண்டு பயந்து காதுகளை பொத்திக்கிற மனிதர்களோட பயத்தை காட்டுற அந்த புயல் மற்றும் மின்னல், அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தையே நமக்கான ஒரு பாதுகாப்பான விரிப்பாகவும் கூரையாகவும் சித்தரிக்கிற அந்த பிரம்மாண்டமான பார்வை. ஆமா. இறுதியா மனித அறிவோட ஒட்டுமொட்ட செருக்குக்கும் விடப்படுற அந்த அறிவுபூர்வமான சவால். இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா. மனிதனோட அக உலகத்துல, அதாவது சைக்காலஜில நடக்கிற இருண்ட தேடல்கள்ல தொடங்கி அவன் வாழ்ற புற உலகமான இந்த பிரபஞ்சத்தோட வடிவமைப்பை சுட்டி காட்டி கடைசியா அவனோட தர்க்க அறிவோட வாசல்ல நிக்கிற இந்த உரையோட கட்டமைப்பு உண்மையிலே மனித சிந்தனையோட எல்லைகளை விவரிக்கிற ஒரு தலைசிறந்த படைப்புன்னு தான் சொல்லணும். இந்த ஆழ்ந்த அலசல் பகுதியோட முடிவுல இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக ஒரு முக்கியமான சிந்தனையை நாங்க முன்வைக்க விரும்புறோம். இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த இறுதி சவால கொஞ்சம் உங்க கோணத்திலிருந்து சிந்திச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகள் பழமையான ஒரு உரை உங்ககிட்ட எந்த ஒரு குருட்டு நம்பிக்கையும் யாசிக்காம என்னிலே ஒரு சின்ன பகுதிய உங்களால முடிஞ்சா உங்க ஒட்டுமொத்த அறிவையும் பயன்படுத்தி உருவாக்கி காட்டுங்க அப்படின்னு சவால் விடும்போது அது உங்க சிந்தனையில எப்படிப்பட்ட அதிர்வுகளை ஏற்படுத்துறது? நிச்சயமா அது ஒரு பெரிய கேள்விதான். அந்த சவால் அந்த உரையோட அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை காட்டுதா, அல்லது எல்லாமே தனக்கு தெரியும் அப்படின்னு பெருமைப்படுற மனித அறிவோட எல்லைகளை அவனுக்கே சுட்டி காட்டுற ஒரு உளவியல் கண்ணாடியா செயல்படுதா? மிகச் சிறப்பான ஒரு கேள்வி இது. நீங்க அடுத்த முறை எந்த ஒரு ஆழமான பழங்கால இலக்கியத்தை படிக்கும் போதும் சரி, அல்லது தத்துவங்களை ஆராயும் போதும் சரி, அது வெறும் காகிதத்துல அச்சடிக்கப்பட்ட வார்த்தைகள் தானா, அல்லது அந்த உரை உங்களை நோக்கி என்ன சவாலை வீசுது, அந்த சவால் உங்களுக்கு வசதியான நம்பிக்கைகளை எப்படி அசைச்சு பாக்குது? நீங்க மின்னல் வரும்போது மட்டும் நடக்கிறீங்களா, அல்லது இருட்லையும் உண்மையை தேடுறீங்களா அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க.
இந்த ஆழமான சிந்தனையோட இன்றைய தேடலை நாம நிறைவு செய்றோம். எங்களோடு இணைந்து இந்த பழமையான பிரதியோட பக்கங்கள்ல பயணிச்சதுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழ்ந்த அலசல்ல சந்திப்போம்.